கண்ணு முன்னாடி ஆமாண்ணே இதுதானே சேஃபா பையா ஓகே ஓகே மத்தரங்க யூ சேஃப் இது ரத்தம் போடு இது ரத்தம் போடு அவன மாட்டி ஓகே ஓகேயா நான் மேலே கூப்பிடுங்க பையனே கண்ணாடி சில்லா இருக்குண்ணே. சிட்டி ஆஃப் டைமோட ஆச்சுன்னா ஏர்லி மார்னிங் 3:35 ஆச்சு. ஆக்சுவலி பெரிய 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 சம்பவங்கள்லாம் ஆகிப்போச்சுங்க. ஸோ அது எல்லாமே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். சம்பவத்தோட பெரிய பெரிய சம்பவம் இப்போ நடந்து போச்சு. அதோட பெரிய சம்பவம் நடந்து போச்சு. ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு இருந்தோம், திடுப்புன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் கண்ணு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரி கவுந்துருச்சு. ஆனால் லாரியை நான் கவனிக்கல, ஏன்னா இங்கே வந்து டிராஃபிக் சிக்னல் சம்திங் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு டக்குன்னு நடந்துருச்சாங்க. எதுவுமே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல, எதுவுமே ஞாபகம் கூட இல்லை. டக்குன்னு நடந்து முடிஞ்சிருச்சு. யார் இங்க ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆனது பார்த்தது? அருணும் கௌதமும் பாத்தீங்களா? என்னடா ஆச்சு? லாரி போயிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லெஃப்ட் முட்டி சாஞ்சிருச்சா? அப்படியே அப்ஸ்கண்ட் ஆயிடுச்சுனா இப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போச்சுன்னா தூங்கிட்டாங்கன்னு அர்த்தம். புரியுதா? லைட்டா போய் அப்படியே வந்துருச்சு. தூங்கிட்டாருன்னா இல்லடா ஒன் சைடு வெயிட். கடவுளே, கீழே ரத்தங்க. நான் ஃபர்ஸ்ட் போன உடனே தண்ணி கூட்டிட்டு கவனிச்சிட்டேன். தண்ணி கூட என்னமோ மிக்ஸ் ஆகி நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஒருவேளை வேற ஏதாவது இருக்குமோ, உண்மையாவேவோ அப்படின்னு பார்த்தா உண்மையாவே அது ரத்தம் தான். தலையில இருந்து கழுத்துல இருந்தெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. வெளியே வர மாட்டாங்க. இல்ல அவங்க கரெக்டா வண்டி ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே ஏறி வர்றதுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க. மேலே ஏறி ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் சூப்பரா ஏறி வந்தாங்க. ஆனா நல்லா குச்சிட்டிக்கா தாங்க இருக்காங்க. அவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க, ஓரளவுக்கு கட்டிதாங்க. ஆனா இப்ப பார்க்க நமக்கு அவங்க ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி தெரியும். 1 நாள் ஆகுங்க. தூங்கி எந்திரிச்சாங்கன்னா எல்லாம் என்ன வேணா அவங்க பிராக்சர் கூட ஆயிருந்திருக்கும். ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தாராம். அதெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறவங்க மட்டும் இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுட்டோம். ஆக்சிடென்ட் நினைச்சு அவங்க ஆக்சிடென்ட்ல இருந்து அவங்கள வெளியே காப்பாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு, இல்லை அவங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருந்திருப்போமாடா. இந்த பிரச்சனை முடிஞ்சக்கப்புறமும் ஒரு 15-20 நிமிஷம் அங்கேயே நின்றுட்டு ஏதாவது தேவைப்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கிளம்பிட்டேன். இன்னும் நிறைய நேரமே இருந்திருப்பேன். எனக்கு பிரச்சனைகள்லாம் வராமல் இருந்திருந்தா. எனக்கு தமிழ்நாடு மீடியாலாம் இங்கே இருந்துச்சுன்னா வைங்களேன், ஆக்சிடென்ட் பண்ணதே டிடிஎம் வாசன் தான் அப்படின்னு சொல்லி போட்டுருப்பாங்க. இதை எப்படி போடுவாங்க தெரியுமா? டிடிஎம் வாசன் ஓவர்டேக் செய்ய ட்ரை பண்ண ட்ரக்கு கவிழ்ந்து விட்டது அப்படின்னு போட்டிருப்பாங்க. புரியுதா? அவங்க எப்படி மீன் பண்ணுவாங்கன்னா, அது எங்கேயோ இருக்கு, எப்படினாலும் ஒரு கார் இன்னொரு ஒரு வண்டியை ஓவர்டேக் தான் பண்ணும் அப்படின்னு அவங்க மீன் பண்ணுவாங்க. ஆனா மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம ஏதோ ஒரு 200-300 போன மாதிரி நம்ம வண்டியில அவ்வளவு ஸ்பீட் போறாரு, இருந்தாலும் ஒரு 200-300 போய் ஓவர்டேக் பண்ணும்போது அவங்க பதட்டத்து மாதிரி விட்ட மாதிரி இல்ல பேசுவாங்க.